ஹே ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அந்த ஆக்சிடெண்ட்டும் நம்மளோட இந்தியாவில் நடந்தது தான். நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் உங்கள் குடும்பத்தோடு போயிட்டுருக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தால் கூட நம்மளோட என்டையர் வாழ்க்கையுமே முடிஞ்சு போகிற அளவுக்கு அது பெருசாக கொண்டு போய்விடும். ஸோ இது மாதிரி நடந்த ஒரு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1996 நவம்பர் 12 டெல்லிக்கு மேலே 2 ஃப்ளைட்ஸ் ஒரே டைமில் ட்ராவல் பண்ணுது. ஒரு ஃப்ளைட்டோட பேர் என்னென்னா சவுதி அரேபியன் ஏர்லைன் ஃப்ளைட் நம்பர் 763. இந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்களாம் வேலைக்காக வெளியூரில் இருந்தவங்க, குடும்பத்தை பார்க்க வரவங்க, சில பேர் ஹாலிடே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் என்னென்னா வீட்டுக்கு போகணும். இன்னொரு ஃப்ளைட்டோட பேர் என்னென்னா கெசாக்ஸ்டன் ஃப்ளைட் நம்பர் 1907. இந்த பிளெயினில் இருந்தவங்க க்ரூ மெம்பர்ஸ் அப்புறம் பாசஞ்சர், இவங்க ஒரு நார்மலாக பயணம் பண்ணுறவங்க. ஸோ 2 ஃப்ளைட்டில் இருந்த பைலட்ஸ் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா சேஃப் லேண்டிங், பேசஞ்சரை சேஃபாக வீட்டுக்கு அமுச்சு வைக்கணும். அப்போது டெல்லியில் இருக்கிற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கெசாக்ஸ்டன் பிளைனுக்கு ஒரு கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்க. அது என்னன்னா 15,000 அடிக்கு கீழே ஃப்ளைட்டை இறக்கிறாதீங்க, மேலேயே ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு இருந்த பைலட்டுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்திருக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியல. அவர் இன்னும் கீழே இறங்க சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ளைட்டை கீழே இறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டைமில் சவுதி பிளைன் கீழே வரணும். சடனாக 2 பிளைனும் பக்கத்தில் ரொம்பவும் க்ளோஸாக ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் வானத்தில் ஒரு மிகப்பெரிய சத்தம். அது மட்டும் இல்லாமல் ஃபயர். 2 பிளைனும் ஒன்னோட ஒன்று மோதி கிராஷ் ஆகுது. அப்போ கீழே இருந்த மக்கள்லாம் வானத்தை பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆகுறாங்க. வானத்தில் மிகப்பெரிய தீப்பொறி விழுது. இந்த கிராஷ்னால 349 பேர் இறந்து போகிறாங்க. அந்த 349 பேருக்கு பின்னாடி 349 குடும்பம் இருக்குது. இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவங்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். ஒரு அம்மா தன்னோட பையன் இன்னைக்கு வந்துடுவான் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க. ஒரு மனைவி இன்னைக்கு அவங்களோட புருஷன் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க. ஒரு குழந்தை தன்னோட அப்பா எப்போ வருவார் அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருந்திருக்கலாம். இப்படி ஒரு மிகப்பெரிய கனவு ஒரு செகண்டில் கிராஷ் ஆகுது. ஆனால் ஃபைனலாக இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டோட இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு சின்ன கம்யூனிகேஷன் எரர்னு சொல்லுது. ஸோ வீடியோவோட எண்டுக்கே நம்ம வந்துட்டோம். ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்கள், ஒரு சின்ன கம்யூனிகேஷன் மிஸ்டேக்கு கிட்டத்தட்ட 349 பேர் இறந்துட்டாங்க. அந்த பிளைனில் இருந்தவங்களாம் அவங்க லாஸ்ட் டைம்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா? இந்த நியூஸை கேட்கும் போது அவங்களோட குடும்பத்தோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஒரு செகண்டில் நடந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கு கிட்டத்தட்ட 100கணக்கான குடும்பத்தை அழிச்சிருக்கு. ஸோ நான் இந்த வீடியோவை பார்க்கும்போது ரொம்பவும் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் கம்யூனிகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நான் புரிஞ்சுக்கிறேன். வழக்கம் போல் ஃபைனலாக ஒன்று, இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்களோட ஐனார். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி வச்சுங்க. சோசியல் மீடியா அப்படின்ற இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் எவ்ரிவன், அண்ட் மிஸ் யூ காய்ஸ்.